மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பார்க்க போற டாபிக் வந்து பிசிக்ஸ்ல கான்கேவ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ், கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர் அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் 9th புக்லையும் 10th புக்லையும் இருக்கும். உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். குவி லென்ஸுகள், குழி லென்ஸுகள், குவி கண்ணாடிகள், குழி கண்ணாடிகள் இந்த மாதிரி ஓகேவா. ஸோ இது கண்டிப்பாக வந்து இதுலேருந்து கேள்விகள் ஃபிசிக்ஸில் கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபிசிக்ஸில் போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த லைட்டை பற்றி பார்த்துருப்போம். போன கிளாஸில் என்ன பார்த்தோம்? லைட்டு, ஒளியை பற்றி பார்த்துருப்போம். அந்த ஒளி பார்க்கல அப்படின்னா, அந்த எபிசோட் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இல்லைன்னா டேரெக்டாக கூட பாருங்கள், ஒன்றும் பெருசாக இல்லை ஓகேவா. போன இதில் வந்து ஒளி விலகல்னு பார்த்துருப்போம். இதில் வந்து ஒளி எதிரொலிப்பு, அதன் சம்மந்தப்பட்ட குழி லென்ஸுகள், குவி லென்ஸுகள்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நல்லா பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இது என்னது? ஸ்பூனு கரெக்டா. இப்போ இந்த ஸ்பூனை நான் இந்த பகுதி, அதாவது ஸ்பூன் சாப்பிட்ற பகுதி இருக்குல்ல, அந்த பகுதி அப்படி வச்சுக்கிறேன். இப்போ என்னோட இமேஜ் வந்து தலையிலாக தெரியுது, கொஞ்சம் சின்னதாக தெரியுது. என்ன சின்னதாக தலையிலாக தெரியுது? அந்த குழி பகுதி, குழி ஸ்பூனோட குழி பகுதி இருக்குல்ல, அந்த பகுதி அப்படி வச்சு பார்க்குறேன். தலையிலாக தெரியுது, சின்னதாக தெரியுது. டக்குன்னு என் இமேஜ் பெருசாகுது ஃப்ரண்ட்டில் வரப்ப. இந்த பகுதி, இந்த குழி பகுதி என்ன, இதே நான் திருப்பி பார்க்குறேன், ஸ்பூனை திருப்பி பார்க்குறேன். என் இமேஜ் எப்படி இருந்தாலும் ஓரளவுக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இதை ஒரு மிரர், கண்ணாடி மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி குழியாக இருக்குல்ல ஸ்பூனில், ஸ்பூனோட அந்த குழி பகுதியை பேர் குழி கண்ணாடின்னு சொல்லலாம். இல்லைனா கான்கேவ் மிரர்னு சொல்லலாம். குழியாடி கண்ணாடி அப்படி சொல்லலாம், குழி கண்ணாடின்னு சொல்லலாம், கான்கேவ் மிரர்னு சொல்லலாம். இப்படி மேடு பகுதியை வந்து குவி, குவி பக்கம் இருக்கக்கூடிய கண்ணாடி கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அது கேவ் மாதிரி இருக்குல்ல, அதனால கான்கேவ், மேடு மாதிரி இருந்தால் கான்வெக்ஸ். ஸோ இப்போதைக்கு குழினா கான்கேவ், குவினா கான்வெக்ஸ், அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கண்ணாடியை பொறுத்த வரைக்கும், ஸ்பூனை பொறுத்த வரைக்கும் இல்லை, கண்ணாடியை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ கான்கேவ் மிரர் அப்படின்னா குழி இருக்கும், கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னா பேடு, பல்ஜாக இருக்கும். புரியுதா? இப்போ இது கண்ணாடி, இதே லென்ஸுனா, லென்ஸுனா ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும் கரெக்டா. அந்த கிளாஸில் இந்த சைட் பார்த்தா அந்த சைட் தெரியும். கண்ணாடியில் அப்படி இல்லை, நம்மளோட உருவம், ஆப்ஜெக்ட் இமேஜாக தெரியும், அவ்வளோதான் கண்ணாடியில். ஆனால் லென்ஸில் அந்த பக்கம் இருக்கிற ஆப்ஜெக்டோட இமேஜ் இந்த சைடு தெரியும் லென்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ லென்ஸுக்கும் கண்ணாடிக்கும், அதாவது மிரர்னு சொல்லிட்டு 9th ஸ்டாண்டர்டில் இருக்கும், லென்ஸ்ன்னு சொல்லிட்டு 10th ஸ்டாண்டர்டில் இருக்கும். இது ரெண்டுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் என்ன அப்படின்னா, கண்ணாடி அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ட் பண்ணும் நம்மளை. அதாவது கண்ணாடி என்பது ஒளி கதிர்களை, ஓகேவா, ஒளி கதிர்களை எதிரொலிக்கும். ஒளி எதிரொலிக்கும் கதிர்கள் வருதுன்னா அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் கண்ணாடி. இது வந்து கண்ணாடி, அதாவது மிரர். இதே லென்ஸ் அப்படின்னா ஒளி கதிர்கள், அந்த மேல பட்டு ஒளி கதிர்கள் வரத விலகல் அடிக்கும், ரிஃப்ராக்ஷன் செய்யும். ரிஃப்ராக்ஷன்னா இப்படி விளக்கும். அப்ப ஒளியோட இமேஜ் ஒரு புள்ளியில் இணையும், ஒளியோட இமேஜ் ஒரு புள்ளியில் அந்த சைடு இணையும், அந்த சைடு ஓகேவா, அந்த சைடு இணையும். கண்ணாடி அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ஷன்ல உருவாகிறது. ரிஃப்ளெக்ஷன்னா ஒளி எதிரொலிப்புல உருவாக்கக்கூடிய அந்த ஒளி எதிரொலிப்பு சயின்ஸை ஃபாலோ பண்ணக்கூடியது மிரர், கண்ணாடி. வேரஸ் லென்ஸ் அப்படிங்கிறது ஒளி விலகல் தத்துவத்தை பின்பற்றக்கூடியது. நல்லா புரிஞ்சுங்க. மிரர் அப்படிங்கிறது லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் லா படி செயல்படும். லென்ஸ் அப்படிங்கிறது லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், ஒளி விலகல் விதியை பின்பற்றும். சரி சார், என்ன இப்போ இது எக்ஸாம்பிள் இருக்கா? ஏதாவது டக்குன்னு மனப்பாடம் பண்ணி டக்குன்னு ஒரு மார்க் அடிக்கணும் தோணுமே? டக்குன்னு படிச்சு டக்குன்னு மார்க் அடிச்சு டக்குன்னு ஏதாவது அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், அப்ளிகேஷன் என்ன சார், யூசஸ் என்ன சார், டக்குன்னு இது வந்தா என்ன சார் சொல்லிடுறேன். அதுதானே வந்துறீங்க, அதுதானே இருக்கேன் நான், சொல்லிடுறேன் ஓகேவா. கவனிங்க. ஸோ இது வரைக்கும் என்ன தெரியுது உங்களுக்கு? கண்ணாடியும் சரி
லென்ஸும் சரி ரெண்டா பிரியும். கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர், கான்கேவ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ். கண்ணாடிங்கிறது எதிரொலிக்கும் ஒளியை, லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை ஃபாலோ பண்ணோம். லென்ஸ்னா ஒளியை விலகல், ஒளியை வந்து பெண்ட் ஆக்கும். லைட் வர லைட்டை பெண்ட் ஆக்கும். ரிஃப்ராக்ஷனை ஃபாலோ பண்ணோம். ஒளி விலகலை ஃபாலோ பண்ணோம், ஒளி எதிரொலிப்பை ஃபாலோ பண்ணோம். ரெண்டுமே கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர், கான்வெக்ஸ் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ் ரெண்டா பிரியும். கான்கேவ் அப்படின்னா குவி, கான்வெக்ஸ் அப்படின்னா குழி. கான்கேவ், கேவ்னா குழி, கான்வெக்ஸ் அப்படின்னா குவி. ஓகேவா? கேவ்னா குழி, கேவ். குவினா கான்வெக்ஸ், கான்வெக்ஸ்னா குவி, கான்கேவ்னா குழி. குழினா கேவு, குவினா கான்வெக்ஸ். ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் திரும்ப சொல்றேன், ரெண்டுலுமே கான்கேவ் மிரர், கான்கேவ் லென்ஸ் ரெண்டு வரும். கான்கேவ் மிரர், கான்கேவ் லென்ஸ். ஓகேவா? இந்த ரெண்டுக்குமே அர்த்தம் என்னன்னா குழி கண்ணாடி, குழி லென்ஸ். ரெண்டுலுமே கான்வெக்ஸ் மிரர், கான்வெக்ஸ் லென்ஸ்னு வரும். இந்த ரெண்டுக்கு என்ன அர்த்தம்னா குவி கண்ணாடி, குவி லென்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ எப்படி ஷேப் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம என்ன லாஜிக்கு, நீங்கள் எப்படி இது பண்ணுங்கிறத பார்த்துருவோம். ஓகேவா? என்ன மாதிரி விஷயம் இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஸோ கான்கேவை பொறுத்த வரைக்கும் ஒரு குழி மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இது வந்து கான்கேவ் மிரரும் ஓகே, லென்ஸும் ஓகே, இப்படி தான் இருக்கும். மிரரும் சரி, லென்ஸும் சரி, இப்படி தான் இருக்கும். ஒரு குழி மாதிரி இருக்கும். அதாவது மேல் பகுதி கொஞ்சம் பெருசாக இருக்கும், நடு பகுதி தின்னா இருக்கும், மேலே திக்கா இருக்கும். நடுவில் அப்படி தின்னா மெலிசா இருக்கும், மேலே கொஞ்சம் பெருசாக இருக்கும். கான்கேவ். ஓகேவா? குழி, குழி. கண்ணாடியும் சரி, லென்ஸும் சரி, இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இதே கான்வெக்ஸ், கண்ணாடியும் சரி, லென்ஸும் சரி, இப்படி இருக்கும். கான்வெக்ஸ், குவி, குவி, கான்வெக்ஸ். இப்போதைக்கு நான் வந்து கான்வெக்ஸ் கான்கேவ்னே சொல்லிடுறேன். ஏன்னா கான்வெக்ஸ்னா குவி, கான்கேவ்னா குழின்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்படி பல்ஜா இருந்துச்சுன்னா அது பேர் வந்து கான்வெக்ஸ். இப்படி உள்ள குழி மாதிரி இருந்துச்சுன்னா அது பேர் கான்கேவ். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு அப்படியே மைண்ட் செட் ஆகிடும். ஒட்டுமொத்த டாப்பிக்கும் 9th சரி 10th சரி லைட்டுங்கிற டாபிக் முடிஞ்சு போச்சு. போன இதில் எபிசோட பார்த்துருப்போம், ரிஃப்ராக்ஷனை பற்றி, ஒளி விலகலை பற்றி பார்த்துருப்போம். கீழே எபிசோட லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. கவனிங்க ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் கவனிங்க. இப்போ ஒரு கான்கேவ் மிரர் இங்கே வச்சிடுறேன், ஒரு கான்கேவ் மிரர் இங்கே வச்சிடுறேன். ஓகேவா? ஒரு சைடில் எப்படி பல்ஜா இருக்கக்கூடிய கான்கேவ் மிரர் இந்த சைடு வச்சிடுறேன். ரெண்டு சைடுமே பல்ஜா இருக்கும் சார், கான்கேவ்னா அப்படின்னு கேட்காதீங்க. ஒரு சைடு இருந்தாலும் கான்கேவ் தான், இப்படி இருந்தாலும் அது பேர் கான்கேவ் தான். சரியா? கான்கேவ் அதாவது குழி, கண்ணாடியை வச்சிடுறேன் இங்க. ஓகேவா? அதாவது இங்க ஒரு மெழுகுபத்தி மாதிரி வச்சிடுறேன், மெழுகுபத்தி. இப்போ இது ஃபுல்லாக கண்ணாடி. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன் மாதிரி வச்சிடுறேன். ஸ்க்ரீன் கொஞ்சம் மேலே, கொஞ்சம் லைட்டாக மேலே, கொஞ்சம் மேலே, அப்படி ஸ்க்ரீன் மாதிரி. ஓகேவா? ஒரு ஸ்க்ரீன் மாதிரி வச்சிடுறேன். இப்போ கவனிங்க. இப்போ நான் என்ன மிரர் வச்சிருக்கேன்? கான்கேவ் மிரர். கான்கேவ் மிரர். ஓகேவா? கான்கேவ் மிரர் வச்சிருக்கேன். இப்போ இந்த மெழுகுபத்தி இங்கே இருக்கு. இப்போ இந்த மெழுகுபத்தியோட பிம்பம், இமேஜ் கண்ணாடியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். எப்படி தெரியும் அப்படின்னா தலைகீழா தெரியும். ரிஃப்ளெக்ட் ஆகுது. எங்க மெழுகுபத்தி தள்ளி இருந்துச்சுன்னா டயக்ராமா கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்கில். அதெல்லாம் குரூப் 4க்கு தேவையில்லை. நான் சொல்றது மட்டும் மைண்ட் செட் ஆயிருங்க, முடிஞ்சு போச்சு. சரியா? அந்த அளவுக்கு தேவையில்லை. கவனிங்க, தள்ளி இருந்துச்சுன்னா இன்வெர்டடா தெரியும். இன்வெர்டட் இமேஜ் எப்படி இருக்கு? இன்வெர்டடா இருக்கு. ஓகேவா? இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுங்க. தலைகீழா இருக்கு. ஒரு வார்த்தை உங்களுக்கு கத்து ஊத்துறீங்க, தலைகீழ், இன்வெர்டட். ஓகேவா? அப்புறம் தலைகீழா இருக்கு, நல்லா புரிஞ்சுங்க. கண்ணாடியில் பட்டு இமேஜ் தெரியுது பாருங்க, ஸ்க்ரீன்ல தெரியுது பாருங்க. ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இப்படி வச்சிருக்கேன், இப்படி ஒரு ஸ்க்ரீன் மாதிரி வச்சிருக்கேன். இங்க பட்டு தெரியுது பாருங்க. அங்க நேரா இல்லைங்க, உங்க பாக்குறப்ப நேரா. நான் சொல்றது இப்படி வச்சிருக்கேன். நான் காட்ட முடியல, போர்டில் காட்ட முடியலனால இப்படி வச்சிருக்கேன் ஸ்க்ரீனை. இங்க தெரியுது, இப்ப இன்வெர்டரா இங்க தெரியுது. ஸ்க்ரீன் இப்படி வச்சிருக்கேன், இன்வெர்டரா இதுல பட்டு இப்படி தெரியுது எனக்கு இங்க. புரியுதா? அப்ப இமேஜ் இன்வெர்டடு. ஓகேவா? இமேஜ் பெருசாக சின்னதா தெரியுது, டிமினிஷ்ட், சுருங்கி தெரியுது. டிமினிஷ்ட்னு சொல்லுவாங்க. டிமினிஷ்ட், சுருங்குது. நான் இப்போ இங்கிலீஷ்ல எழுதிடுறேன், தலைகீழ் சுருங்குதல், டிமினிஷ்ட். ஓகேவா? இமேஜ் பிம்பம், புரியுதா? ஒரிஜினலா தெரியுது பாருங்க.
கண்ணாடியில் தெரிஞ்சா அது வந்து மெய் பிம்பம். நம்ம கண்ணால் பார்த்து கண்ணால் தெரியா மெய் பிம்பம், அது ஒரிஜினல் இல்லை. நம்ம ஆள் அங்கே நிற்கிறான், அது மெய், அதாவது அது என்ன சொல்றது, பொய், அதாவது என்ன சொல்றது, மாய பிம்பம். மெய் பிம்பம், சாரி தப்பா சொல்லிட்டேன், மாய பிம்பம். கண்ணாடியை பார்த்து கண்ணால் தெரியுது மாய பிம்பம், தொட்டா அது என்ன ஆள் அங்கத்துல இருக்கான். ஆனா இது வந்து ரியல், ஏன்னா இங்க இமேஜே தெரியுது பாருங்க ஸ்கிரீன்ல. சோ த இமேஜ் இஸ் ரியல். நல்லா புரிஞ்சுங்க. மெழுகுபத்தியை தள்ளி வச்சிருந்து கான்கேவ் மிரர் இங்க வச்சிருந்து ஸ்கிரீனை நிப்பாட்டினேன் அப்படின்னா இமேஜ் எப்படி தெரியுது, இன்வெர்டட், தலைகீழ், சுருங்குது, மெய், ரியல். நல்லா கவனிங்க, ஒட்டுமொத்த 4மே முடிய போகுது. நீங்க இது ஒன்றை முடிச்சு இன்னும் 3 எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னு நினைச்சிருக்காதீங்க. ஒன்றை வச்ச 4 முடிக்கிறேன் இருங்க. கான்கேவ், கான்வெக்ஸ், மிரர், லென்ஸ் எல்லாத்தையும் சரசர முடிச்ச அப்ளிகேஷன் உங்களுக்கு நிப்பாட்டுற பாருங்க கண்ணு முன்னாடி. இப்போ நான் மெழுகுபத்தி அப்படியே எடுத்துட்டு வரேன் பக்கத்தில். மெழுகுபத்தி இங்கே வைக்கிறேன், ஓகேவா? இமேஜ் லைட்டாக அப்படி மேலே, இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பெருசாக மெழுகுபத்தி ஃப்ரண்ட்டில் வந்துச்சுன்னா இமேஜ் கொஞ்சம் பெருசாக தெரியுது. மிரரில் பட்டு கனலில் பட்டு இமேஜ் இப்படி வைக்கிறப்ப பெருசாக தெரியுது கொஞ்சம். ஸோ ஃப்ரண்ட் வர வர, அதாவது ஆப்ஜெக்ட் ஃப்ரண்ட் வர வர இமேஜ் லைட்டாக என்லார்ஜ் ஆகுது. என்லார்ஜ்னா பெருசாகுது, ஓகேவா? இமேஜ் கரெக்டாக இங்கே வருது, இந்த இடத்துல ஸ்க்ரீன் இருக்க இடத்துலையே. அப்போ இமேஜுக்கு ஈக்குவலாக, அதாவது இமேஜ் என்ன, அதாவது ஆப்ஜெக்ட் கரெக்டாக ஸ்க்ரீனுக்கு இடத்துல வருது ஆப்ஜெக்ட். அப்போ இமேஜ் எப்படி தெரியும்னா மேலே ஸ்க்ரீன் சைஸ்லேயே தெரியும் தலைகீழா. இமேஜ் சைஸ்லேயே ஒரு நிமிஷம், ஆப்ஜெக்ட் இங்கே வருது அப்படின்னா ஆப்ஜெக்ட் என்ன சைஸில் இருக்கோ அதே மாதிரி இமேஜ் தெரியும். அப்போ அது வந்து இன்னும் கொஞ்சம் என்லார்ஜாக தெரியுதுன்னு அர்த்தம், ஈக்குவலாக தெரியுதுன்னு அர்த்தம். நான் சொல்ல நல்லா கவனிங்க. நான் அங்கேருந்து இங்கே கொண்டு வர எல்லாமே இன்வெர்டட் தான். ஏன்னா அங்கே இருக்கிறப்ப சின்னதாக இருந்துச்சு, வர வர பெருசாகிட்டே இருக்கும் இமேஜ் கான்கேவ் மிரரை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படியே நான் பக்கத்தில் கொண்டு வந்துட்டேனா, இங்கே கொண்டு வந்துட்டேனா, இங்கே கொண்டு வந்துட்டேனா இமேஜே தெரியாது, இங்கே கொண்டு வந்துட்டேனா. அப்போ இங்கே கொண்டு வந்துட்டா இமேஜே தெரியாதுன்னா அப்போ என்ன சார், என்ன புரியலையே சார்? இமேஜ் இந்த மிரரில் பெருசாக தெரியும், பெருசாக பூகம்பமாக தெரியும், ஹைலி மேக்னிஃபைடாக தெரியும், பூகம்பமாக தெரியும். இந்த மிரரில், இந்த கண்ணாடியில் நல்லா புரிஞ்சுங்க. ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கிறப்ப ரியல் இமேஜ் உருவாச்சு, அதுவும் தலைகளாக உருவாச்சு, ரியல் தலைகளாக உருவாச்சு, சின்னதாக இருந்துச்சு. ஆப்ஜெக்ட் பக்கத்தில் வர வர தலைகளாக தான் இருந்துகிட்டே இருக்கு, ரியலாக தான் இருந்துகிட்டே இருக்கு. இங்கே தெரிஞ்சுட்டு இருக்க வரைக்கும் ரியல், சின்னதாக இருக்கிறது கொஞ்சம் லைட்டாக பெருசாகிட்டே வருது. ஆனால் ரியல் ஆனா மெய் பிம்பம். ஆனா இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் இமேஜ் இங்கே தெரில, அதாவது ஸ்க்ரீன் இப்படி இருக்குன்னா இமேஜ் தெரில. ஆனால் இமேஜ் எங்கே தெரியுது, கண்ணாடிக்குள்ளே பெருசாக தெரியும். அதுக்கு பேர் வந்து விர்ச்சுவல் இமேஜுங்குவாங்க, மாய பிம்பம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பொசிஷன்ங்கிறது மாய பிம்பம், விர்ச்சுவல் இமேஜ் வந்து எப்படி தெரியுது, ரியல் இல்லை, விர்ச்சுவல் டிமினிஷ்டா சுருங்கி இருக்கா, இல்லை மேக்னிஃபைடு பெருசாக தெரியும், இன்வெர்டடாக தெரியாது. அப்படியே இமேஜ் சைஸ், இமேஜ் எப்படி நேராக இருக்கோ அப்படியே நேராக பெருசாக தெரியும். ஸோ இன்வெர்டட் இல்லை, எரெக்டட், நேராக தெரியும், பூதாகரமாக தெரியும், மாய பிம்பம் பக்கத்தில் இருந்துச்சுன்னா. புரியுதா? என்ன மிரருக்கு, கான்கேவ் மிரர். இப்போ நான் ஸ்பூனை எடுத்துக்கிறேன், இப்போ நான் ஸ்பூனை இங்கே வைக்கிறேன் இப்படி, ஓகேவா? இப்போ கான்கேவ் சைடு இங்கே இருக்கு. இது வைக்கிறப்ப என் இமேஜ் இன்வெர்டராக தெரியுது, அதாவது இந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் இங்கே இன்வெர்டராக தெரியுற மாதிரி எனக்கு தெரியுது, ஓகேவா? ரியல் இமேஜ். இப்படி பக்கத்தில் வரப்ப என் சைஸ் இருக்குல்ல, என் சைஸ் பெருசாக தெரியுது. ஸோ அதுதான் இங்கே தெரியுதுல, பக்கத்தில் நான் கொண்டு வந்துட்டேன்ல, பக்கத்தில் இதான் நான் தான் ஆப்ஜெக்ட். இப்போ நான் ஆப்ஜெக்ட் இங்கே வரப்ப என்னோட இமேஜ் பெருசாக தெரியுது பாருங்க ஸ்பூனில். அது இந்த ஸ்பூனில் பக்கத்தில் வரப்ப பெருசாக தெரியுதுல, அது இன்வெர்டராக இல்லை, நேராகவே தெரியுது, மேக்னிஃபைடாக இருக்கு, விர்ச்சுவலாக இருக்கு, எரெக்டாக இருக்கு, நேராக இருக்கு. ஸோ these are the features of concave mirror. குழி கண்ணாடியின் பண்புகள் இதுதான். ஒரு ஆப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் தள்ளி இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட், அந்த பொருளோட பிம்பம் தலைகீழாக இருக்கும், சுருங்கி இருக்கும், ரியலாக இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் பக்கத்தில் வர வர அந்த இமேஜ் தலைகீழாக தான் இருக்கும், தலைகீழாக தான் இருக்கும், ரியலாக தான் இருக்கும், கொஞ்சம் லைட்டாக பெருசாகிட்டே வரும். எப்போ ஆப்ஜெக்ட் எப்போ மிரர் பக்கத்திலே வந்துருச்சுன்னா இந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் இங்கே தெரியும், கண்ணாடியில் தெரியும், ரியலாக தெரியாது. அது பேர் விர்ச்சுவல் இமேஜ்னு சொல்லுவாங்க. என்ன இமேஜ்?
விர்ச்சுவல் இமேஜ், மாய பிம்பம்னு சொல்லுவாங்க. ஓகே சார், இந்த மாய பிம்பம் இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் எங்க பயன்படுத்துறோம், இதெல்லாம் எங்க யூஸ் ஆகுது? இந்த பிம்பம்லாம் சொல்றீங்க, ரைட்டு. வாட் ஆர் த யூசஸ்? கான்கேவ் மிரர் எங்க சார் யூஸ் ஆகுது? ஷேவிங் மிரர்லாம் பார்த்துருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே பக்கத்தில் வரப்ப கண்ணாடி பூதாகரமாக நம்மளோட இதை காட்டும். ஷேவிங் மிரர் தனியாகவே இருக்கும், ஷேவிங் மிரர்னு சொல்லுவாங்க. அப்படியே பெருசாக காட்டும் நம்மளோட சைஸை. எதெல்லாம் நம்ம இமேஜில் பெருசாக காட்டுதோ அது எல்லாமே கான்கேவ் மிரர். எதெல்லாம் பெருசாக நம்ம காட்டுதோ அது எல்லாமே என்ன மிரரு? கான்கேவ் மிரர். ஞாபகம் வச்சுங்க, திரும்ப சொல்கிறேன், கான்கேவ் மிரர். டென்டிஸ்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க, சில டென்டிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க, பல்ல பெருசாக காட்டுது, கான்கேவ் மிரர். பெருசுனாலே கான்கேவ். ஏன்னா தூரமாக இருந்தால் இன்வெர்டர் அது யூஸே இல்லை, பக்கத்தில் இருக்கிறப்ப. அப்போ கான்கேவ் மிரர் வந்து மேக்னிஃபைடு பூதாகரமான விஷயத்துக்குலாம் யூஸ் ஆகும். பெருசுனாலே கான்கேவ். அதுபட்ட அப்ளிகேஷன் எல்லாத்தையும் அடிச்சிருக்க ஆன்சரு. அப்ளிகேஷன் எல்லாமே ஆன்சர் தான். சரி சார், அப்போ கான்வெக்ஸ் மிரர். கான்வெக்ஸ் மிரர் ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளுங்க. கான்வெக்ஸ் இந்த ஸ்பூனோட இந்த பகுதிங்க, பின் பகுதிங்க. ஏன்னா இமேஜ் நீங்கள் எப்படி கொண்டு போனாலும், ஆப்ஜெக்ட் நீங்கள் எங்கிட்டு கொண்டு போனாலும் இமேஜ் சின்னதாக தான் இருக்கும். இது மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. எந்த மிரருக்கு? கான்வெக்ஸ் மிரருக்கு ஆல்வேஸ் இமேஜ் எப்படி இருக்கும்? டிமினிஸ்டாக தான் இருக்கும், சுருங்கி தான் இருக்கும். எந்த மிரரு? கான்வெக்ஸ் மிரருக்கு. ஆப்ஜெக்ட் எல்லாமே எப்பவும் ரியலாக தான் இருக்கும், மெய் பிம்பம் தான் காணப்படும். எந்த இமேஜ், எந்த மிரருக்கு? கான்வெக்ஸ் மிரருக்கு. ஓகேவா? கான்வெக்ஸ் மிரருக்கு என்ன சார் அப்ளிகேஷனு? உங்கள் கண்ணாடி இருக்குல்ல, கார் கண்ணாடி மேலே சைட்லலாம் இருக்கும்ல, அது வந்து கான்வெக்ஸ் மிரரு. கான்வெக்ஸ் மிரரு அதாவது குவி கண்ணாடி, கான்வெக்ஸ் மிரரு. ஏன்னா பின்னாடி இருக்கிற இமேஜ் உங்களுக்கு சுருங்கி தானே தெரியுது, பின்னாடி வரக்கூடிய கார் உங்களுக்கு சுருங்கி தெரியுது. ஸோ கான்வெக்ஸ் மிரர்னா உங்களுக்கு டிமினிஸ்டாக தெரியும், இமேஜோட இது வந்து அப்படியே சுருங்கி தெரியும். கான்வெக்ஸ் மிரர் என்னது? குவி கண்ணாடியில். புரியுதா? ஸோ இது வரைக்கும் நான் வரைக்கும் சொல்கிறேன். கான்கேவ் மிரர்னா ஆப்ஜெக்ட் தள்ளி இருந்துச்சுன்னா இமேஜ் எப்படி தெரியும்னா, இமேஜ் வந்து டிமினிஸ்ட், சுருங்கி தெரியும். இமேஜ் வந்து ரியலு, மெய்பிம்பம். ஓகேவா? வேற என்ன? இமேஜ் இன்வெர்டராக தெரியும், தலையிலாக தெரியும். பக்கத்தில் வர அதாவது கண்ணாடி பக்கத்தில் ஆப்ஜெக்ட் வர இமேஜ் லைட்டாக பெருசாகிட்டே வரும், ரியலாக தான் இருக்கும். இமேஜோட சைஸ் லைட்டாக பெருசாகிட்டே வரும். ஓகேவா? பக்கத்தில் வந்துருச்சுன்னா இமேஜ் ஸ்க்ரீனில் தெரியாது, கண்ணாடியில் தெரியும், ரொம்ப பூதாகரமாக தெரியும். அதுக்கு பேர் வந்து விர்ச்சுவல் இமேஜ், மாய பிம்பம். மேக்னிஃபைட் கிளாஸஸ் அதாவது உருப்பெருக்கும் கண்ணாடி, மைக்ரோஸ்கோப்பு, நுண்ணோக்கி. புரியுதா? இதெல்லாம் வந்து பயன்படுத்தலாம். அப்புறம் சேவிங் மிரரு எல்லாத்துலேயும் பயன்படுத்தலாம் கான்கேவ் மிரரை. கான்வெக்ஸ் மிரர் எங்கே பயன்படுத்த முடியும்னா, கார் கண்ணாடி, வண்டி கண்ணாடி. அப்புறம் இந்த கொடைக்கானல்லாம் ஹில்ஸ் ஏறிங்கன்னா மேலே பெருசாக ரவுண்டாக ஒரு கண்ணாடி இருக்கும், அந்த சைடு பஸ் வருதான்னு சொல்லி பார்க்க முடியும். ஓகேவா? அந்த கண்ணாடி வந்து கான்வெக்ஸ் மிரர் தான். ஏன்னா பஸ்ஸோட இமேஜை சுருங்கில உள்ள காட்டுது. ஓகேவா? கான்வெக்ஸ் மிரர். எதெல்லாம் நம்ம இமேஜை சுருக்கி காட்டுதோ அது பேர் கான்வெக்ஸ் மிரர். எதெல்லாம் பக்கத்தில் வரப்ப பூகரமாக காட்டுதோ அது பேர் கான்கேவ் மிரர். கான்கேவ் மிரர். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க, மிரரை பொறுத்த வரைக்கும் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை ஃபாலோ பண்ணுது. ஒளியை வந்து எதிரொலிப்பு மூலியமாக தான் இந்த விஷயம்லாம் நடக்குது. ஸோ ஓகே, லென்ஸு சார், மிரர் ஓகே சார். லென்ஸ்னா ஆப்ஜெக்ட் அந்த சைடு இருக்கும், இமேஜ் இந்த சைடில் தெரியும். இது பார்ப்போம் எப்படி? லென்ஸு அந்த சைடு ஆப்ஜெக்ட் இருக்கும், அப்படி பார்ப்போமே. அது எப்படி சார்? அது என்ன டெக்னாலஜி? அதில் எப்படி? உங்களுக்கு ஒன்று ஈஸியாக சொல்லிட்டா, கான்கேவ் மிரரோட பண்பும் கான்வெக்ஸ் லென்ஸோட பண்பும் ஒன்று தான். கான்கேவ் மிரரோட பண்பும் கான்வெக்ஸ் லென்ஸோட பண்பு ஒன்று தான். கான்கேவ் மிரர் என்ன பண்ணுன்னா, இமேஜ் தள்ளி இருக்கிறப்ப அந்த இமேஜ் அந்த ஆப்ஜெக்ட் தள்ளி இருக்கிறப்ப அந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் எப்படி காட்டும்? சுருங்கி காட்டும். அதே மாதிரி தான் இதுவும் லென்ஸ்லையும். அது லென்ஸில் நடக்கும், இது கண்ணாடியில் நடக்கும். பக்கத்தில் வரப்ப மாய பிம்பமா, இதுக்கும் அப்படிதான். கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் அப்படிதான். பார்த்துருவோமா? லென்ஸ் எதுவுமே பார்த்துருவோமா? இதை ரெண்டும் பார்த்தா போதுங்க. கான்கேவ் மிரரையும் கான்வெக்ஸ் லென்ஸையும் பார்த்தா போதும். ஏன்னா இதுதான் வந்து பக்கத்தில் வந்து மேக்னிஃபைடாக இருக்கு. இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குல்ல, கான்கேவ் மிரருக்கு ஆப்போசிட் கான்வெக்ஸ் மிரரும். அதாவது நான் தமிழில் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேவா? தமிழில் முன்னாடியே சொல்லிட்டேன். கான்வெக்ஸ்னா குவி, கான்கேவ்னா குழி. இதுக்கு ஆப்போசிட் இருக்குல்ல கான்கேவ் லென்ஸும். இது ரெண்டும் ஒன்று போல.
ஓகேவா? இப்போ நான் அந்த கான்வெக்ஸ் லென்ஸ் மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு பண்புகள், இதுக்கு என்னென்ன கன்வர்ஜிங் லென்ஸ், டைவர்ஜிங், அதாவது குவியும் லென்ஸுகள், விலகும் லென்ஸுகள்லாம் சொல்லுவாங்க, என்னன்னு பார்த்துருவோம். ஓகேவா? கான்வெக்ஸ் லென்ஸுக்கு மட்டும் சொல்லிடுறேன். கான்வெக்ஸ் லென்ஸ். இப்போ லென்ஸ் இங்கே இருக்கட்டும், ஓகேவா? ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கட்டும், ஆப்ஜெக்ட் ஸ்க்ரீன் இங்கே இருக்கட்டும். இப்போ நடுவில் லென்ஸ் இருக்கு, கான்வெக்ஸ் லென்ஸ். நம்மளுடைய கான்கேவ் மிரரை வச்சு அப்ளிகேஷன் பார்த்தோம், அதை எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் வச்சு பார்ப்போம். மீதி ரெண்டுலாம் ஒன்றும் இல்லை, பெருசு இல்லை. ஓகேவா? நான் முன்னாடி பார்த்த விஷயம் வந்து கான்கேவ் மிரரை வச்சு பார்த்தேன். கான்கேவ் மிரர் எப்படி இருக்கும்னு தெரியும், இப்படி வளைஞ்சு இருக்கும். இப்போ நான் சொல்ற போது கான்வெக்ஸ் லென்ஸ். கான்வெக்ஸ்னாலே இப்படி பல்ஜா இருக்கும், ரெண்டு சைடும் ஒரு பல்ஜா இருக்கும், இப்படி வீங்கி இருக்கும். ஓகேவா? இப்போ இது ஆப்ஜெக்ட், இது ஸ்க்ரீனு. ஓகேவா? இப்போ இந்த கான்கேவ் லென்ஸில் பட்டு இந்த ஆப்ஜெக்ட் எப்படி அங்கே தெரியும் அப்படின்னா தலையிலா தெரியும். ஓகேவா? தலையிலா, அதாவது கான்வெக்ஸ் லென்ஸில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஸ்க்ரீனில் எடுத்து பார்த்தோம், இமேஜ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தலையிலா தெரியும், தள்ளி இருக்கிறப்ப. இப்போ நான் ஆப்ஜெக்டை பக்கத்தில் கொண்டு வர இது கொஞ்சம் பெருசாகிட்டே போகும். ஓகேவா? அந்த விஷயம் நான் எப்போ ஆப்ஜெக்டை ரொம்ப பக்கத்தில் கொண்டு வந்துட்டேனோ அதுக்கப்புறம் தெரியாது. எங்கே அப்போ தெரியும்? இந்த ஆப்ஜெக்ட் எங்கே தெரியும்? லென்ஸுக்குள்ள பூதாகரமாக தெரியும். நான் இந்த சைடு இருந்து பார்க்குறப்ப இந்த ஆப்ஜெக்ட், அதாவது அந்த சைடு இருந்து நான் பார்க்குறேன், என் கண்ணை இந்த சைடு இருந்து நான் பார்க்குறேன். இந்த சைடு இருந்து நான் பார்க்குறப்ப, லென்ஸ் வழியாக அந்த ஆப்ஜெக்டை பார்க்குறப்ப எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் எப்படி தெரியும்னா, நான் இந்த சைடு இருந்து ஆப்ஜெக்டை பக்கத்தில் வச்சு பார்க்குறப்ப, ஆப்ஜெக்டை பொருளை பக்கத்தில் வச்சு பார்க்குறப்ப என்ன, இப்போ பாருங்க, ஸ்க்ரீனில் தெரியாது. இப்போ தள்ளி இருக்கிற வரைக்கும் ரியல் இமேஜ் இருந்துச்சு. இப்போ பக்கத்தில் வரப்ப இல்லை, கான்கேவ் மிரர் மாதிரியே தான். பக்கத்தில் வந்து நான் இந்த சைடு இருந்து பார்க்குறப்ப இந்த இமேஜ் எனக்கு எப்படி தெரியும்? ஆக்சுவலாக இமேஜோட சைஸ் இதானே, ஆனால் நான் பார்க்குறப்ப இது எப்படி தெரியும் எனக்கு அப்படின்னா, இப்படி தெரியும். இந்த சைடு இது பார்க்குறப்ப இப்படி தெரியும். இமேஜோட சைஸ் ஆனால் சின்னது தான், எனக்கு அப்படி தெரியும். ஸோ திஸ் இஸ் விர்ச்சுவல் இமேஜ். மாய பிம்பம் மேக்னிஃபைடாக இருக்கு, ஹைலி மேக்னிஃபைடு, மிகப்பெரிய பூதாகரமாக தெரியுது, விர்ச்சுவல் இமேஜ். ஸோ மைக்ரோஸ்கோப்பில் பயன்படுத்தலாம் இந்த கான்வெக்ஸ் லென்ஸை. பக்கத்தில் அப்படி வச்சு பார்த்தா அப்படி ஈன்னு லெட்ரு பக்கத்தில் பார்க்குறேன், அப்படி தெரியும். புரியுதா? மைக்ரோஸ்கோப்பு, நுண்ணோக்கிகள். புரியுதா? கேமரா லென்ஸு அப்படி பக்கத்தில் அப்படி வச்சு அப்படி பூதாகரமாக தெரியும். ஓகேவா? கான்வெக்ஸ் லென்ஸு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், கான்கேவ் மிரரும் கான்வெக்ஸ் லென்ஸும் ஒன்று தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கான்கேவ் மிரர் கான்வெக்ஸ் லென்ஸை ரேஸ் இப்படி வருது, இது லென்ஸு அப்படின்னா இந்த ரேஸை வந்து இது கன்வெர்ஜ் பண்ணும். அதனால கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாருங்க, நான் கான்வெக்ஸுக்கு என்ன சொல்றேனோ லென்ஸுக்கு என்ன சொல்றேனோ அதுதான் கான்கேவுக்கு மிரருக்கும் பொருந்தும். நல்லா புரிஞ்சுங்க, ரெண்டும் ஒன்று தான் சொல்லிட்டேன். என்ன, அது கண்ணாடி, இது லென்ஸு. கண்ணாடினா ரிஃப்ளெக்ஷனை ஃபாலோ பண்ணும், லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், ஒளி எதிரொலிப்பை ஃபாலோ பண்ணும். லென்ஸ்னா ஒளி விலகலை ஃபாலோ பண்ணும், அவ்வளோதான். நான் இதை சொன்னேன்னா அது கான்கேவ் மிரருக்கும் பொருந்தும். நீங்கள் இதை படிச்சீங்கன்னா அது கான்கேவ் மிரரை படித்த மாதிரி, அதுமாதிரி கான்கேவ் லென்ஸை படிச்சீங்கன்னா கான்வெக்ஸ் மிரரை படித்த மாதிரி. ஓகேவா? கான்வெக்ஸ் லென்ஸை வந்து கன்வர்ஜிங் லென்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது குவியும் லென்ஸு. ஏன்னா இமேஜ் வந்து பட்டு ஒரு இடத்துல போய் குவியும், அதனால குவியும் லென்ஸ்னு சொல்லுவாங்க. குவியும் லென்ஸ் ஒரு இடத்துல. இதே தான் கன்வர்ஜிங் லென்ஸ்னு சொல்லுவாங்க கான்வெக்ஸை. அதே மாதிரி கான்வெக்ஸ் லென்ஸை கன்வர்ஜிங் லென்ஸ்னு சொல்லுவாங்க. அப்ப கான்கேவ் மிரரை கன்வர்ஜிங் மிரர்னு சொல்லுவாங்க. இங்க கான்வெக்ஸ்க்கு நீங்க என்ன படிக்கிறீங்களோ அது அத்தனையும் கான்கேவுக்கு மிரருக்கு பொருந்தும். நீங்க ரெண்டையும் தனித்தனியா படிக்காதீங்க. கான்வெக்ஸ்க்கு என்ன பொருந்துமோ, தூரத்துல இருந்தா இமேஜ் ரியல் இன்வெர்டட், பக்கத்துல வந்தா பூதாகரமா தெரியுது, அது கான்கேவ் மிரருக்கும் கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் பொருந்தும். புரியுதா? அப்ப கான்வெக்ஸ் லென்ஸும் கான்கேவ் மிரரும் ஒண்ணுதான். நான் என்ன சொல்றேன், பண்புகள் ஒண்ணுதான். அதே மாதிரி கான்கேவ் லென்ஸும் கான்வெக்ஸ் மிரரும் ஒண்ணுதான். ஓகே? அப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் தள்ளி இருக்கிறப்ப இன்வெர்டரா தெரியும், பக்கத்தில் வரப்ப மேக்னிஃபைடா தெரியும். அதுமாதிரி கான்கேவ் மிரர் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் தள்ளி இருக்கிறப்ப இன்வெர்டரா தெரியும், பக்கத்தில் வரப்ப மேக்னிஃபைடா தெரியும். அப்ப எதெல்லாம் பூதாகரமா தெரியுதோ அது எல்லாமே அப்ளிகேஷன். இது ரெண்டுக்கும் நீங்க எங்கெல்லாம் பாக்குறீங்க, அப்ளிகேஷன் கேட்பாங்க, கேள்வியில் கேட்பாங்க அப்ளிகேஷன் என்னன்ட்டு, எதெல்லாம் பூதாகரமா தெரியுதோ அது எல்லாமே இது ரெண்டுக்கும் எக்ஸாம்பிள்.
புரியுதா? ஹெட்லைட் இருக்கு, பக்கத்தில் கண்ணாடி இருக்கு, பட்டு பூதாகரமா தெரியுதா ஹெட்லைட்டு? அப்போ கான்கேவ் மிரர்னு அர்த்தம். கான்கேவ் மிரர்னு அர்த்தம். எதெல்லாம் பெருசா காட்டுதோ அது எல்லாமே கான்கேவ் மிரர் இல்லைனா கான்வெக்ஸ் லென்ஸ். லென்ஸ் சாயில பார்த்தா கான்வெக்ஸ் லென்ஸ், மிரர் சாயில பார்த்தா கான்கேவ் மிரர். ஞாபகம் வச்சுங்க, கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குல்ல, அது எப்பவுமே இமேஜ் ரியல், மோஸ்ட் ப்ராபபிலி ரியல் இமேஜ் தான் காட்டும். தள்ளி வரப்ப தானே இது, மோஸ்ட் ப்ராபபிலி ரியல் இமேஜ் தான் காட்டும். புரியுதா? கான்வெக்ஸ் லென்ஸ். புரியுதா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்வெக்ஸ் லென்ஸ், கான்கேவ் மிரர். இது ரெண்டு படிச்சா போதும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இன்னொரு ரெண்டு. இப்போ நமக்கு வந்து என்ன சொல்றது, கான்வெக்ஸ் லென்ஸும் கான்கேவ் லென்ஸு, கான்வெக்ஸ் மிரர், கான்கேவ் மிரர் பார்த்துட்டோம். இது உங்களுக்கு சம்மரி மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கான்கேவ் லென்ஸ் அப்படிங்கிறது கன்வர்ஜிங் லென்ஸ், ஒளியை குவிய வைக்கும். கான்கேவ் லென்ஸ் அப்படிங்கிறது டைவர்ஜிங் லென்ஸ், ஒளியை விலகல் வைக்கும், விலகல் குவியும். ஓகேவா? இது புக்ல இருக்கும். கான்கேவ் லென்ஸு, கான்வெக்ஸ் லென்ஸு, கான்கேவ் லென்ஸ். லென்ஸை பற்றி பேசுகிறேன். இது அப்படியே நீங்கள் மேலே கான்கேவ் மிரருக்கும் இதாக பொருந்தும், இதுக்கு மேலே கான்வெக்ஸ் மிரருக்கும் இதாக பொருந்தும். ஓகேவா? இது ரெண்டுக்குமே ஒரே மாதிரி பண்புகள் இருக்கும், இது ரெண்டுக்குமே ஒரே மாதிரி பண்புகள் இருக்கும். தனித்தனியாக 9th தனியாக 10th தனியாக படிக்க தேவையில்ல. ஆனால் ஒன்று கண்ணாடி ஒன்று லென்ஸு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்று கண்ணாடி ஒன்று லென்ஸு. சரி சார், அப்போ ஓகேவா? கன்வர்ஜிங் சொல்லுவாங்க, இந்த டைவர்ஜிங் சொல்லுவாங்க. இந்த கான்வெக்ஸ்க்கும் இது மோஸ்ட் ப்ராபபிலி இது ரெண்டுக்குமே ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகும், இது விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். புரியுதா? ஸோ ஓகே, இது சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷன் வந்தால் நீங்கள் அடிச்சிருவீங்க. பிகாஸ் கான்வெக்ஸ் லென்ஸும் கான்கேவ் மிரரும் இமேஜை பூதாகரமாக காட்டக்கூடிய அப்ளிகேஷன் எல்லாமே இது ரெண்டுக்கும் பொருந்தும். இப்போ கான்கேவ் லென்ஸ் இருக்குது பாருங்க, இங்கே கான்கேவ் லென்ஸு இது எங்கே யூஸ் ஆகும்? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்பை ஹோல், அதாவது யார் வராங்கன்னு வீட்டில் எட்டி பார்க்கறதுக்கு ஒன்று வச்சுருப்பீங்களா ஒரு லென்ஸு, அவங்ககிட்ட இருக்க இமேஜை சின்னதாக தானே காட்டும். அப்போ அது கான்கேவ் லென்ஸு. சின்னதாக காட்டுற எல்லாமே கான்கேவ், சின்னதாக காட்டுற எல்லாமே கான்கேவ். டிமினிஷ்டு, மேக்னிஃபைடாக பக்கத்தில் வச்சா காட்டுறது எல்லாமே கான்வெக்ஸ் லென்ஸு, இல்லாட்டினா கான்கேவ் மிரர். ஓகேவா? ஸோ எதெல்லாம் சின்னதாக உங்களை காட்டுதோ அது எல்லாமே கான்கேவ் லென்ஸாக இருக்கலாம், கான்வெக்ஸ் மிரராக இருக்கலாம். எதெல்லாம் பெருசாக உங்களுக்கு காட்டுதோ அது எல்லாமே கான்வெக்ஸ் லென்ஸாக இருக்கலாம், கான்கேவ் மிரராக இருக்கலாம். ஓகேவா? ஆக்சுவலாக இங்கே லென்ஸு மிரர் இருக்கனால இந்த ரெண்டு வார்த்தைக்குனால உங்களுக்கு குழப்பம். சிம்பிளாக சொல்லிடுறேன், இது ரெண்டு ஒன்று, இது ரெண்டு ஒன்று. நீங்கள் இது ரெண்டில் எதை படித்தாலும் ஒன்று தான், இந்த ரெண்டில் எதை படித்தாலும் ஒன்று தான். நான் திரும்ப கரெக்டாக சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ், கான்வெக்ஸ் மிரர், கான்கேவ் மிரர். ஓகே, புரியுதா? இப்போ மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி அணுக்களை பார்க்குறாங்க. என்ன அது, என்ன லென்ஸு? கீழே கமெண்ட்டில் போடுங்க. மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி அணுக்களை பார்க்குறாங்க, ஏதாவது ஆட்டம் இதெல்லாம் பார்க்குறாங்க, எலக்ட்ரானை செக் பண்ணுறாங்கன்னா அது என்ன லென்ஸ் பயன்படுத்துவாங்க? கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, அதே மாதிரி ஒரு லாரி இல்லை ஒரு பெரிய காரில் கண்ணாடி இருக்குது, அந்த கண்ணாடி என்ன மிரர், என்ன கண்ணாடி? கீழே கமெண்ட்டில் போடுங்க, கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, ஸோ அப்ளிகேஷன் எப்படி நீங்கள் அடிக்கிறீங்கன்னா, எதை கேட்டாலும் எப்படி அடிக்கிறீங்கன்னா, பூதாகரமாக தெரியக்கூடிய விஷயம் எல்லாமே இந்த சைடும், டிமினிஷ்ட் சுருங்கி தெரியக்கூடிய விஷயம்லாம் இந்த சைடும் இருக்கும். ஓகே, ஏன்னா இதை 20 நிமிஷத்தில் என்னால் 25 நிமிஷத்தில் இதை நடத்த முடியாது கொஞ்சம். ஏன்னா ஃபோக்கல் லென்த்துன்னு சொல்லுவாங்க, ஃபோக்கஸ்னு சொல்லுவாங்க. ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாப்பிக்கை உங்களுக்கு நான் புரிய வச்சுருக்கேன்னா கொஞ்சம் பாஸ் பண்ணி பாருங்கள், புரியும். ஏன்னா ரொம்ப இது ஒரு 3 டைமென்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய விஷயம், போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. ஆனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் எவ்வளோ தூரமாக 9th 10th ரெண்டையுமே சேர்த்து சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன். ஏன்னா கான்வெக்ஸ் லென்ஸை படித்தா கான்கேவ் மிரரை படித்த மாதிரி, கான்கேவ் லென்ஸை படித்தா கான்வெக்ஸ் மிரரை படித்த மாதிரி. ஓகேவா? ரெண்டு நீங்கள் 4 இதை படிக்கலாம்னு நினைக்காதீங்க, ஏதாவது 2 படிங்க, முடிஞ்சிச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா? அடுத்த சயின்ஸ் வீடியோ, அடுத்த மேத்ஸு, அடுத்த தமிழ் வீடியோ எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. அடுத்த கிளாஸில் பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.